கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய ஆண்டவருடைய நாமத்திலே இந்த உயிர்த்தெழுந்த நாளின் காலை வேளையிலே கர்த்தர் அழைக்கிறார் அற்புத திருச்சபையின் சார்பாக நடக்கக்கூடிய இந்த நேரலை நிகழ்ச்சி மூலமாய் நடக்கக்கூடிய இந்த ஆராதனையை ஆண்டவர் முழு பொறுப்பேற்று நடத்தவும், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் நீங்கள் இப்பொழுது எங்களோடு கூட குடும்பமாக இணைந்து இந்த ஆராதனையிலே பங்கு கொள்ளவும் நான் இயேசுவின் நாமத்திலே அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாத்திரமல்ல, கர்த்தர் தாமே பாடப்போகிற பாடல்கள், செபிக்க போகிற ஜெபங்கள், தியானிக்க போகிற வேத வசனங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து இந்த நாளிலே இந்த நேரலை நிகழ்ச்சி மூலமாக, இந்த டெலிகாஸ்ட் மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை, குடும்பங்களை தேவன் ஆசீர்வதித்து குறைவில்லாதபடிக்கு தம்முடைய கிருபையினாலே ஆண்டவர் மூடி கர்த்தர் தாமே இந்த ஆராதனையை முழு பொறுப்பேற்று நடத்தும்படி நாம் ஒரு விசை எல்லாருமாக கண்களை மூடி செபித்து இந்த ஆராதனைக்குள்ளே நாம் கடந்து வருவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாகிய ஆண்டவருடைய நாமத்திலே தர்மையான வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, சூழ்நிலை நிமித்தமாக ஆண்டவரே சோத்திரங்க நாங்கள் ஆலயத்திற்குள்ளே சென்று ஆராதிக்க முடியாத நிலைமையிலே இந்த ஆண்டவரே நேரலை நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் மக்களோடு தொடர்பு கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனையை முழு பொறுப்பேற்று ஆண்டவரே பாடப்போகிற பாடல்கள், செபிக்க போகிற ஜெபங்கள், தியானிக்க போகிற வேத வசனங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்து எங்களோடு கூட இணைந்து இந்த ஆராதனையிலே பங்கு கொள்கிற ஒவ்வொரு மக்களை, குடும்பங்களை தேவன் ஆசீர்வதித்து தேவரீர் வழிநடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் கர்த்தருடைய அசைவாடுதலின் வல்லமை எங்கள் மேல் கடந்து வந்து இந்த ஆராதனையை முழு பொறுப்பேற்று நடத்துவீராக, அற்புதங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் குடும்பமாக பிள்ளைகளோடு நீங்கள் அமர்ந்திருந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன். மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். அங்கே வரதான மகிமை கீதங்கள் கூடி அன்பரில் மகிழ்ச்சிடுவோம். அங்கே வரதான மகிமை கீதங்கள் கூடி அன்பரில் மகிழ்ச்சிடுவோம். மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். உயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியின் உடையுடனே. உயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியின் உடையுடனே. அங்கே உயரமாக்கியோர் உன்னதரோடு கழித்து கவி பாடுவோம். அங்கே உயரமாக்கியோர் உன்னதரோடு கழித்து கவி பாடுவோம்.
நமக்காய் அணிந்த இயேசுவின் திருமுகம் கண்டிடுவோம். உள்மொழி நமக்காய் அணிந்த இயேசுவின் திருமுகம் கண்டிடுவோம். அங்கே முன்னிலை ஈர்த்த துஷ்டர்கள் வெள்ளங்கி தனி போராய் துதித்திடுவார். அங்கே முன்னிலை ஈர்த்த துஷ்டர்கள் வெள்ளங்கி தனி போராய் துதித்திடுவார். ஜாய மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். மணவாளனுடன் சீயோன் மணவாளனுடன் பூமியின் அரசை புது பாட்டாடி முன்னதை கூட்டிடுவோம். பூமியின் அரசை புது பாட்டாடி முன்னதை கூட்டிடுவோம். அவருரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றனே. அவருரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றனே. அவர் வரும் வேலை அறியார் இருப்பதாக போதும் ஆயத்தமாயிருக்கும். அவர் வரும் வேலை அறியார் இருப்பதாக போதும் ஆயத்தமாயிருக்கும். மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். மணவாளனுடன் சீயோன் மணவாளனுடன் குருசை சுமந்த பரிசுத்த முன்னால் குருத்தோலை பிடித்திடுவோம். குருசை சுமந்த பரிசுத்த முன்னால் குருத்தோலை பிடித்திடுவோம். அங்கே கற்புள்ள தலைமட கத்தரை பின்பற்றி பரிசீலம் பாடுவோம். அங்கே கற்புள்ள தலைமட கத்தரை பின்பற்றி பரிசீலம் பாடுவோம். மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன் சீயோன் மணவாளனுடன் சீயோன் மணவாளனுடன். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது நாம் எல்லாருமாக இருந்த இடங்களிலே அமர்ந்து நம் ஆண்டவரை பாட்டினாலே ஆராதனையினாலே நம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருமாக உங்கள் பாடல் புத்தகத்திலே இவர்கள் சொல்லுகிறபடி நீங்கள் இந்த பாடல் நம்பரை வைத்து நீங்கள் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவருக்குள்ளே நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நாமங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாடல் பகுதிக்கு முதலாவது பாடல்
அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே என்ற பாடலை பாடி தேவனை ஆராதிக்கலாம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் நெஞ்சமுள்ள சதாகாலமும் நமது மரண பரியந்த நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. கருணையாய் திருத்திக் கொண்டார் தூய தேவனன்றே. பாடல் பகுதிக்கு இரண்டாவது பாடல்
தேவா நான் எதினால் விசேஷித்தவன் என்ற பாடலை பாடி எங்களோடு கூட இணைந்து பாடி நாம் தேவனை ஆராதிக்கலாம். ஆமென். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால், வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் வாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் வாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மராவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மராவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால், தவம் கொண்ட தீபங்கள் போட பார்த்தது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தவம் கொண்ட தீபங்கள் போட பார்த்தது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால், மேகஸ்தம்பத்திலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட வருது. மேகஸ்தம்பத்திலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட வருது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால், பாவம் கொண்ட தீபங்கள் பாடல் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. பாவம் கொண்ட தீபங்கள் பாடல் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால்
ஹalleluya. Hallelujah. அடுத்த பாடல், பெருமையுள்ளவனுக்கு தேவன் Amen. எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கு அவரே கிருபை அளிக்கிறார். இந்த பாடலை எங்களோடு கூட இணைந்து பாடி தேவனை ஆராதிக்கலாம். Amen. Shababalamarikalaya. பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கு அவரே கிருபை அளிக்கிறார். பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கு அவரே கிருபை அளிக்கிறார். நாங்களோ இயேசுவின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நாங்களோ இயேசுவின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். பொருள் இருக்குது என்று பெருமை பேசாதே. இடி இருக்குது, நிலம் இருக்குது என்று பெருமை பாராட்டாதே. பொருள் இருக்குது என்று பெருமை பேசாதே. இடி இருக்குது, நிலம் இருக்குது என்று பெருமை பாராட்டாதே. மனமுன்று நான் வாழ்க்கை கிடையாதே, அதை நம்பினால் தோற்றம் கிடைக்காதே. மனமுன்று நான் வாழ்க்கை கிடையாதே, அதை நம்பினால் தோற்றம் கிடைக்காதே. நாங்களோ இயேசுவின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நாங்களோ இயேசுவின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அழகிருக்குது, அறிவிருக்குது என்று பெருமை பேசாதே. உடலிருக்குது, உடையிருக்குது என்று பெருமை பாராட்டாதே. அழகிருக்குது, அறிவிருக்குது என்று பெருமை பேசாதே. உடலிருக்குது, உடையிருக்குது என்று பெருமை பாராட்டாதே. அழகு இன்றைக்கும் இருக்கும் என்று நினைக்காதே. உடல் மண்ணிற்கு என்பதையும் மறக்காதே. அழகு இன்றைக்கும் இருக்கும் என்று நினைக்காதே. உடல் மண்ணிற்கு என்பதையும் மறக்காதே. நாங்களோ இயேசுவின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நாங்களோ இயேசுவின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நான் பெரியவன், நீ சிறியவன் என்று பெருமை பேசாதே. வாயிற்கு பேச தெரியும் என்று பெருமை பேசாதே. நான் பெரியவன், நீ சிறியவன் என்று பெருமை பேசாதே. வாயிற்கு பேச தெரியும் என்று பெருமை பேசாதே. நிலையாய் இருக்கும் என்று நினைக்காதே. இன்னைக்கு படைத்தால் நாளை நிச்சயம் கிடையாதே. நிலையாய் இருக்கும் என்று நினைக்காதே. இன்னைக்கு படைத்தால் நாளை நிச்சயம் கிடையாது. நாங்களோ இயேசுவின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நாங்களோ இயேசுவின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நிலனிருக்குது, நிலனிருக்குது என்று யார் பெருமை பாராட்டினார். ஜெயமிருக்குது, ஜெயமிருக்குது என்று தாவீது கோலியாத்தை முறியடித்தார். நிலனிருக்குது, நிலனிருக்குது என்று கோலியாத் பெருமை பாராட்டினார். ஜெயமிருக்குது, ஜெயமிருக்குது என்று கோலியாத் முறியடித்தார். நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த
கடைசியாக இன்னும் ஒரே ஒரு பாடல். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே மகளே என்ற பாடலை பாடி நான் தேவனை ஆராதிக்கலாம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. போராட்டமே நல்லதொரு போராட்டமே, வாழ்க்கை என்பது போராட்டமே நல்லதொரு போராட்டமே. ஆவிவரும் கட்டளையத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய், தாண்டிடுவாய், மிதித்திடுவாய், தாண்டிடுவாய். மத்தாள்கள் உனக்குண்டே மறவாதே, மத்தாள்கள் உனக்குண்டே மறவாதே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகளே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகளே. நெருங்கி வரும் காலங்களை, நெருங்கி வரும் காலங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. Hallelujah. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பாடல் பகுதியோடு இந்த ஆராதனை வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார். தொடர்ந்து நாம் இருந்த இடங்களிலே நாம் வேதத்தை திறந்து சங்கீத பகுதி நாம் வாசிக்க போகிறோம். எல்லாருமாக இன்றைக்கு வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 2வது சங்கீதத்தை இன்றைக்கு நாம் தியானத்திற்குள்ளே எடுத்துக்கொள்ள போகிறோம். எல்லாரும் வேதத்தை திறந்து 2வது சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்ள இருந்த இடங்களிலேயே எல்லாருமாக வேதத்தை திறந்து 2வது சங்கீதத்தை இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்போம். நாம் மாறி மாறி நாம் வாசித்து
கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. பேஜ் நம்பர் 672, 672வது பக்கம், சங்கீதங்களின் புஸ்தகம், சாம் சாப்டர் 2, verses from 1 to 12, 1 முதல் 12 வசனங்கள் முடிய க்ளோரி வாசிக்க நம் மாறி மாறி வாசிக்க கேட்போம். சங்கீதம் 2ஆம் அதிகாரம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடே பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவேன் என்று சொன்னார். இப்பொழுது ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். கடைசி வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அறியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென். கர்த்தர் கொடுத்த சங்கீத பகுதிக்காய் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் யாவருமாக அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். அன்பானவர்களே, அதற்கு முன்பதாக இந்த நாட்களிலே தேசத்திலே கொடிய காலங்களாய் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கூக்குரல், எங்கு பார்த்தாலும் அழுகை, மரண போராட்டங்கள், என்ன செய்வோம் என்கின்ற கலக்கம், ஏக்கம், நடுக்கம். மருத்துவமனைகளிலே மக்கள் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். மரண பீதி தேசங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்து கொண்டு வருகிறதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேசத்திற்காக, அழிந்து போகிற மக்களுக்காக, நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையிலே இருக்கிற, ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, மக்களுக்காக செபிப்பது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக மருத்துவர்களுக்காக நாம் செபிக்க வேண்டும். காரணம், சமீபத்திய செய்தி, அதிக மருத்துவர்களை, செவிலியர்களை இந்த கொரோனா தொற்று பாதித்திருக்கிறது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ள பெரிய அதிகாரிகள் கூட அது விட்டு வைக்கவில்லை. அநேக காவலர்களை அந்த தொற்று பிடித்திருக்கிறது. மாநகராட்சி பணியாளர்களை அந்த தொற்று பிடித்திருக்கிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, அங்கு அவர்களோடு கூட பணிபுரிகிற எல்லா உடன் பணியாளர்களுக்காக செபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. காவல்துறை நண்பர்களுக்காக, அதிகாரிகளுக்காக செபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. மாநகராட்சி ஊழியர்களுக்காக, துப்புரவு பணியாளர்களுக்காக நாம் செபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக தேசங்களுக்காக, தலைவர்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக கண்ணீரோடு நாம் ஒவ்வொரு பிள்ளைகளும் செபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தேசம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. மரணங்கள் தேசங்களிலே நடுக்கத்தை, கலக்கத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. யாருக்கும் நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை, எப்பொழுது என்ன சம்பவிக்குமோ என்கின்ற கேள்விக்குறியின் வாழ்க்கை. ஆனாலும் அவருடைய பாதத்தை நம்பி அமர்ந்திருக்கிற ஒருவர் கூட நிச்சயமாகவே கைவிடப்படுவது இல்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. அதனால இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் நாம் கண்ணீரோடு, உபவாசத்தோடு இந்த நாட்களிலே தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது.
நம்முடைய கர்த்தர் அழைக்கிறார். அற்புத திருச்சபையின் சார்பாக நடக்கக்கூடிய இந்த நேரலை நிகழ்ச்சி அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அதனால நாம் எல்லோரும் ஒருமனப்பட்டு தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஒரு ஜெபத்தை செய்து நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாகிய ஆண்டவருடைய நாமத்திலே மீண்டும் ஒரு விசை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே நீ பேசுகிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் ஒரு பாத்திரங்களாய் காணப்படுகிறோம், அவ்வளவுதான். தேவன் எங்களோடு கூட பேசும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி மூலமாய் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த வார்த்தைகள் கடந்து செல்லும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு உள்ளங்களை இந்த வார்த்தைகள் ஆறுதல் படுத்தட்டும். ஒவ்வொரு குடும்பங்களை இந்த வார்த்தைகள் உற்சாகப்படுத்தட்டும். ஒவ்வொரு மக்களை இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிக்கட்டும். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தைக்கு விரோதமாய், இந்த ஊழியத்திற்கு விரோதமாய் தடையை கொண்டு வருகிற எல்லா வல்லமையின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் நொறுக்கப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசும், நாங்கள் கேட்கிறோம். அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம், யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம். John chapter 16 verse 33. யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசக்கூடிய அற்புதமுள்ள வார்த்தை, இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. பாடுகள் நிறைந்த இந்த உலகத்திலே, கொடிதான இந்த உலகத்திலே, நன்மை இல்லாத இந்த உலகத்திலே, தீவினை நிறைந்த இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. உபத்திரவம் உண்டு. இது உபத்திரவத்தின் காலம். எங்கு பார்த்தாலும் கொடுமையான சூழ்நிலைகள், மரண பீதி, திடனற்று போய் திக்கற்று போய் என்ன செய்வோம் என்கின்ற கேள்விக்குறி, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கின்ற எல்லாருக்குள்ளும் ஒரு கேள்விக்குறி, இனி வாழ்வது எப்படி என்கின்ற கேள்விக்குறி. இந்த சூழ்நிலை மாறாதா, இல்லை இப்படித்தான் வாழ்க்கையின் நிலைமை இருக்குமா என்கின்ற கேள்விக்குறி. எத்தனையோ பலவிதமான கேள்விக்குறிகள் மத்தியிலே இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொன்ன ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனாலும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள், நீங்கள் கண்ணீர் வடிக்காதிருங்கள், நீங்கள் வேதனைப்படாதிருங்கள், நீங்கள் வியாகுலப்படாதிருங்கள். ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன். என் ஆண்டவராலே முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. என் தேவனால் ஆகாத அதிசயங்கள் ஒன்றுமில்லை. என் தேவனால் ஆகாத அற்புதங்கள் ஒன்றுமில்லை. Nothing impossible, everything is possible for him. அவராலே எல்லாம் கூடும், அவராலே எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கொடுமையான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு. நான் ஆண்டவரை நம்பியிருக்கிறேன், நான் தெய்வத்தை தேடுகிறேன், நான் சரியாக இருக்கிறேன், அதனால் எனக்கு உபத்திரவம் இருக்காது என்று சொல்லி நீ ஒருபோதும் நினைக்க கூடாது. ஆண்டவர் திட்டமாய் சொன்ன வார்த்தை, இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு. இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு. ஆனாலும் இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன். கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம், நீ திடமனதாயிரு. என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன நிலைமை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை இழப்புகள் வந்தாலும், ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வார்த்தை ஒரு அற்புதத்தின் வார்த்தை, நீ திடமனதாயிரு.
கர்த்தரை நம்பியிருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளையே, நீ திடமனதா இரு, நீ கலங்காதே. ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கொரோனா நிறைய பாடத்தை நமக்கு மனுஷங்களுக்கு கத்துக் கொடுத்திருக்குது. கிரியேஷன்ல பாத்தீங்கன்னாக்க மனுஷன் தான் அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னா, எவல்யூஷன்ல பரிணாம வளர்ச்சின்னு பார்க்க போனா ஒரு செல் உயிரினத்திலிருந்து ஆரம்பிச்சு நீ ஹை டாப்பஸ்ட்ல இருக்கிற நிலைமை யாரு கேட்டாங்க ஹியூமன் பீயிங், மனிதன் தான். அப்ப மனிதன் தான் எல்லாருக்கும் பாடமா இருக்கணும். ஏன்னா பரிணாம வளர்ச்சின்னு பார்க்க போனா அவன் தான் கடைசி. ஆனா பைபிள்ல நீதிமொழிகள்ல பாத்தீங்கன்னாக்க மனுஷனுக்கு ஆண்டவர் புத்தி சொல்றாரு, மனுஷா சோம்பேறியே எறும்பு கிட்ட போய் கத்துக்க, சோம்பேறியே எறும்பு கிட்ட போய் கத்துக்க, முயலை பார்த்து கத்துக்க, வெட்டுக்கிளிய பார்த்து கத்துக்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக, சிலந்தி கிட்ட போய் கத்துக்க. எப்படி எப்படி எல்லாம் அவைகள் வாழ்கிறது, வாழ்க்கை தத்துவங்களை வேதம் நமக்கு போதிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, அவைகள் கலங்குவது கிடையாது, அவைகள் கண்ணீர் வடிப்பது கிடையாது, அவைகள் வருந்துவது கிடையாது. ஆனால் எல்லா காரியங்களுக்காக வருந்துவது, கண்ணீர் வடிப்பது, வேதனைப்படுவது, திடமனது இழந்து போவது எல்லாம் மனிதனுக்குள்ள அடையாளங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உபத்திரவம் இருந்தாலும் நீ திடன் கொள், நீ திடமனதாயிரு. இந்த சத்தியத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, எந்த சூழ்நிலையில நீ இதுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறியோ எனக்கு தெரியாது. எப்பேற்பட்ட மனநிலைமைக்குள்ளே இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறாயோ எனக்கு தெரியாது. உன்னுடைய வாழ்க்கையை குறித்து, குடும்பத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, உன்னுடைய வருமானத்தை குறித்து, உன்னுடைய பிசினஸை, வியாபாரத்தை குறித்து, உன்னுடைய சூழ்நிலையை குறித்து என்னென்ன கேள்விக்குறியோடு, ஏக்கத்தோடு, நடுக்கத்தோடு, கலக்கத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ எனக்கு தெரியாது. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரே ஒரு வார்த்தை. நீ என்ன நிலைமையிலே இருந்து இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திடமனதாயிரு, நீ திடமனதாயிரு. ஆண்டவர் உனக்கு உதவி செய்யும்படி காத்திருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? உபாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 31வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும், அவர்களுக்கு பயப்படவும், திகைக்கவும் வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் தாமே, நம் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார், உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான் என்று பலம் கொண்டு திடமனதாயிரு. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய பாக்கியத்தை மோசே பெற்றிருந்தார். தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் மோசேயை கொண்டு ஒரு ஆட்டு மந்தையை போல ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார். மோசேயின் சொற்படி ஜனங்கள் கேட்டார்கள். புல்லுள்ள இடங்களில் மேய்த்தது போல அவர்களை அற்புதமாய் மோசே நடத்தி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட நாள் வந்த பொழுது மோசே மரித்து விடுகிறான். மோசே மரித்த பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய பாக்கியத்தை பெற்றது ஜோசுவா என்ற தேவ மனிதன். இந்த ஜோசுவா அவர் இளைஞனாய் இருந்தான். மோசே முதிர் வயது உள்ளவராய் இருந்தார். ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள், சொற்படி கேட்டார்கள். நானோ இளைஞனாய் இருக்கிறேனே, ஒருவேளை அவனுக்குள்ளே மனதிலே கேள்விக்குறி வந்திருக்கும். மோசேயின் சொற்படி ஆண்டவர் கேட்டாரே, என் சொற்படி ஆண்டவர் கேட்பாரா? மோசேயை ஆண்டவர் வழிநடத்தினாரே, என்னை ஆண்டவர் வழிநடத்துவாரா? மோசேயை ஆண்டவர் அற்புதமாய் கரம் பிடித்தாரே, என் கரத்தை பிடிப்பாரா? பல கேள்விக்குறிகள் ஜோசுவாவுக்குள்ளே இருந்தது. ஆண்டவர் சொன்னார், ஜோசுவா நீ பயப்படாதே, ஜோசுவா நீ பயப்படாதே, நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன்.
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு என்ற வார்த்தை ஜோஷுவாவை தேற்றினது. பிரியமானவர்களே, கலக்கங்கள் வரும் பொழுது, கேள்விகள் வரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆயுதமாய் மாறுகிறது. கர்த்தருடைய வசனங்கள் நமக்கு பட்டயமாய் மாறுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், அந்த வார்த்தை நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் சொன்னவனே அவனுக்குள்ளே அனல் கொண்டான், தைரியம் அடைந்தான், உற்சாகம் அடைந்தான். எல்லாவற்றுக்கும் மேலாக திடமனது உள்ளவனாய் அவன் மாறி போனான் இந்த ஜோஷுவா. ஆம் பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் சொல்லி ஜோஷுவாவுக்கு மாத்திரமல்ல, இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூடவே இருப்பேன். I am always with you. I never leave you alone. நான் உன்னை தனிமையாக விடுவது இல்லை, உன்னை நான் திக்கற்ற பிள்ளையாய் விடுவது இல்லை, நீ கைவிடப்பட்ட ஜனமாய் வாழ்வது இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், நீ திடமனதாகிரு. ஏன் கலங்குற? ஏன் கண்ணீர் வடிக்கிற? எதிர்காலத்தை குறித்து கலங்குற? என் வாழ்க்கை எப்படி அமையுமோ என்கின்ற கேள்விக்குறி, என் எதிர்காலம் எப்படி அமையுமோ என்கின்ற கேள்விக்குறி, உன் வருமானத்தை குறித்து, உன் வாழ்க்கையை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து, உன்னுடைய பிசினஸ் குறித்து, உன் குடும்ப சூழ்நிலையை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிறாய். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்கிறார், நீ பலம் கொண்டு திடமனதாகிரு. நீ பலம் கொண்டு திடமனதாகிரு. ஜோஷுவாவோடு ஆண்டவர் பேசினார். ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். பாருங்கள், நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். எந்தெந்த காரியங்களிலே நாம் பலனற்று போய் விடுகிறோம், எப்பொழுதெல்லாம் நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம், பிரச்சனைகள் வரும் பொழுது சோர்ந்து போடுறோம். எதிரிகள் நமக்கு விரோதமாய் யுத்தங்களை எத்தனைக்கு நினைக்கும் பொழுது நம்முடைய மனது சோர்ந்து விடுகிறது. சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் காரியங்களை செய்யும் பொழுது, பில்லி சூனியம் மந்திரம் கட்டு ஏவல் பிசாசுடைய கிரியைகள், வன்கண் பொறாமை எரிச்சல் கோபம், இப்படிப்பட்ட காரியங்கள் சத்துருக்கள் மூலமாய் நமக்கு வரும் பொழுது நம்முடைய மனது சோர்ந்து விடுகிறது, திடன் இல்லாமல் போய்விடுகிறது. மூன்றாவது காரியமாக வியாதி நம்மை ஆட்கொண்டிருக்கும் பொழுது, இந்த மருந்துகளாலே மருத்துவத்தினாலே ஒருவேளை நான் சுகம் கிடைக்காமல் போய் நான் மரித்து போய்விட்டால் என்ன செய்வேன் என்ற கலக்கமும் நடுக்கமும் பயமும் நம்மை ஆட்கொள்கிறது. நமது மனசு சோர்ந்து போயிடுது. நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் நம்மை தாக்கும் பொழுது நம்முடைய மனசு சோர்ந்து போய்விடுகிறது. முக்கியமாக கடன் பிரச்சனை, கடன்கார வீட்டில் வந்து நிற்கும் பொழுது நம்மை அறியாமையிலே கலக்கமும் நடுக்கமும் நம்மை பிடித்துக் கொள்கிறது. கண்கள் கலங்குகிறது, இருதயம் வெடிக்கிறது. எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை, எனக்கு ஏன் இப்பேற்பட்ட சூழ்நிலை, எனக்கு ஏன் இப்பேற்பட்ட ஒரு நிலைமை, எத்தனை பேர் சுகமாய் வாழ்கிறார்கள் என்கின்ற கேள்விக்குறி நம்முடைய மனதிலே எழுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு உள்ள காரியம் பொருளாதார பிரச்சனை, எக்கனாமிக்கல் பொசிஷன். ஒவ்வொரு வீடுகளிலே இன்னைக்கு மெயின்டைன் பண்றதுக்கே கஷ்டம். பணம் உள்ளவங்க ஓரளவுக்கு மேனேஜ் பண்றாங்க. அனுதின வேலைக்காரர்கள், கூலி வேலை செய்பவர்கள், வாரம் ஒரு முறை சின்ன வருமானத்தை வாழ்பவர்கள் இன்றைக்கு என்ன செய்வார்கள்? கலக்கம், நடுக்கம். குடும்பத்தை எப்படி நடத்துவது, பிள்ளைகளுக்கு எப்படி ஆகாரம் கொடுப்பது, ஃபியூச்சரை குறித்தான கேள்விக்குறி, என்ன செய்வோம் என்கின்ற கலக்கம். குடிகார கணவனாலே ஒவ்வொரு நாளும் போராட்டம் உள்ள வாழ்க்கை, நிம்மதி இல்லாத சூழ்நிலை, கடன்காரன் வந்து நிற்பானே என்கின்ற கலக்கம். பிள்ளைகளை ஸ்கூல் சேர்க்கணும், காலேஜ் சேர்க்கணும், எப்படி ஃபீஸ் கட்டுவேன், எப்படி யூனிஃபார்ம் எடுப்பேன், எத்தனையோ கேள்விக்குறி. இப்படிப்பட்ட நிலைமையிலே வாழ்ந்து கொண்டு தவித்துக் கொண்டு கண்ணீரோடு விளைவினத்தோடு வியாதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்கிறார், நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் அதை மாற்ற ஆண்டவருக்கு அது லேசான காரியம். சூழ்நிலைகளை மாற்றி கொடுப்பது ஆண்டவருக்கு லேசான காரியம்.
5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 குடும்பங்களை போஷித்து மீதம் எடுக்க செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். முன்னாடி கடல், பின்னாடி பார்வோனின் சேனை. ஜீவன் போகிற நிலைமையிலே எதை கண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தார்களோ அந்த தண்ணீரையே பிளக்க செய்து அதையே அரணாக நிற்க செய்து தம் பிள்ளைகளை வழிநடத்துவது ஆண்டவருக்கு லேசான காரியம். பகலிலே மேக ஸ்தம்பத்தையும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தையும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து சுகமாய் வழிநடத்தி கொண்டு செல்வது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். சூழ்நிலையை கண்டு கலங்காதே கர்த்தருடைய பிள்ளையே. இன்றைக்கு உள்ள நிலைமையை கண்டு நீ கலங்காதே. இன்றைக்கு உள்ள பொருளாதார நிலைமையை கண்டு நீ கலங்காதே. வெறுமையான தண்ணீரை நிறமாய், மணமாய், சுவையாய், ரசமாய் ஆண்டவருக்கு மாற்ற முடியுமானால் ஒன்றுமில்லாத நம்முடைய நிலைமையை ஆண்டவரால் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க முடியும். நீங்கள் கலங்காதிருங்கள், பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே சில காரியத்தை நாம் தொடங்குவோம், ஆனா கேள்விக்குறி கடந்து வரும். இது எப்படி முடிப்பது? ஒண்ணுமில்ல, வெறுமையா இருக்கிறேன், ஒன்றுமில்லாது இருக்கிறேன், வெறுமையா இருக்கிறேன், எப்படி நான் அதை முடிப்பேன்? எப்படி இதுல நான் ஜெயம் பெறுவேன்? சுயத்தை நம்பி, தன்னுடைய பலத்தை நம்பி, ஆஸ்திகளை நம்பி, அந்தஸ்தை நம்பி எவன் ஒருவன் ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் ஜெயம் பெற முடியாது. ஒன்றுமில்லாத நிலைமையிலும் கூட எவன் ஒருவன் கர்த்தரை நம்பி காரியத்தை நடப்பிக்கிறானோ அவன் ஜெயம் பெறுவான். எடுத்து வாசிங்க ஒரு வசனத்தை. 2 நாளாகமத்தின் புஸ்தகம், 2 நாளாகமம் 19வது அதிகாரம் 11வது வசனம். 2 Chronicle chapter 19 verse 11. 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராய் இருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள். ஆமென். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இன்னைக்கு ஆண்டவர் பேசக்கூடிய வார்த்தை, நீங்கள் திடமனதாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த சத்தியத்தை இந்த டெலிகாஸ்ட் மூலமா யார் யார் என்னென்ன நிலைமையோடு பார்க்கிறீர்களோ எனக்கு தெரியாது. உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் திட்டமிட்டு செயல்பாடுகளுக்குள்ளே போக முடியாத நிலைமைக்குள்ளே தடைபட்டிருக்கலாம். ஒரு வீடு நீங்கள் கட்ட நினைத்து அதை கம்ப்ளீட் பண்ண முடியாத பண கஷ்டத்திலே நீங்கள் இப்பொழுது அமர்ந்திருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண ஏற்பாடுகளை செய்து அதை முடிக்க முடியாத நிலைமையிலே நீங்கள் இப்பொழுது கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். கடன் பிரச்சனையினாலே வேதனைப்பட்டு மனம் நொடிந்து போய் வேதனையின் வாழ்க்கையோடு இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். என்ன செய்வோம் என்கின்ற கலக்கத்தோடு, என் பிசினஸ் நொடிந்து விட்டதே, என் வருமானம் போய்விட்டதே, பொருளாதாரத்திலே ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ளே நான் இருக்கிறேனே, நான் என்ன செய்வேன் என்ற நீ கலக்கத்தோடு ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் திடமனதாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் திடமனதாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் துணை நிற்கிறார். அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் துணை நிற்கிறார். ஒருபோதும் நம்மை அவர் கைவிடுவது இல்லை. கர்த்தருடைய பிள்ளையே, என்ன அழகாக ஆண்டவர் சொல்றார் பாருங்க. திடமனதாய் இருந்து காரியத்தை நடத்துங்க. திடமனதாய் இருந்து காரியத்தை நடத்துங்க. ஆண்டவர் சொல்றார், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. எந்த துணையும் நம்ம கூட கடைசி வரல வராது. ஒரு குறிப்பிட்ட நாள் ஒவ்வொன்றும் யாராயிருந்தாலும் சரி, கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும்,
பிள்ளைகளா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், கொஞ்ச நாள் ஒரு டிராமா. ஆனா மரண பரியந்தம் நம்மோடு இருப்பவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். தாயின் கற்பத்திலே உற்பவித்தது முதல் தெரிந்து கொண்ட தேவன் மரண பரியந்தம் அவர் நம்மோடு கூடவே கடந்து வருவார். அதனால தான் வேதம் சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. எந்த சூழ்நிலைக்குள்ளே, எந்த நிலைமைக்குள்ளே நீ இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, உன்னை நான் விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். நீ ஏன் கலங்குற? நீ திடம் கொண்டு நீ இரு, உன் மனசு திடமா மாறட்டும். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேலை கம்ப்ளீட் ஆகலையா? வீடு கட்ட முடியாதபடி நீ அப்படியே பலனற்று போய் உட்கார்ந்து இருக்கிறியா? பணம் இல்லையா? கடன்காரன் தொல்லை தாங்கலையா? குடும்பமா ஏதாவது பண்ணிக்கலாங்கிற எண்ணம் வருதா? இந்த உலகத்திலயா இருக்கணும், இந்த உலகத்துல இருக்கிறத விட செத்துடலாம் அப்படிங்கிற மனநிலை வருதா? அன்பு சகோதரா, சகோதரி, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் திடமனதா இருந்து காரியத்தை நடத்துங்க, ஆண்டவர் கூட இருப்பார். ஆண்டவர் கூட இருந்துட்டா எல்லா குறைவுகளும் நிறைவாய் மாறும். ஆமா, கானாவூர் கல்யாணத்திலே ஒரு குறைவு வந்தது. அந்த காலத்து முறைமையில இப்ப நம்ம ஊர்ல வந்தா வந்தவங்களுக்கு ஒரு காஃபி டீ கொடுப்போம். கொஞ்சம் ஸ்டைல் மாறி கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு வந்துருச்சு. அப்பெல்லாம் காஃபி டீ. அதே மாதிரி அந்த தேசத்திலே வருகிற ஜனங்களுக்கு திராட்சை ரசம் கொடுப்பது வழக்கம். ஒன்று உங்களுக்கு தெரியுமா? திராட்சை ரசம் பரிமாறப்படும் பொழுது குறைவு வந்துட்டா அது அபசகுனம் மாதிரி அவங்களுக்கு, அதாவது பிரிஸ்டேஜ் இஷ்யூ. அது அவங்களுக்கு இது குறைவுள்ள வீடு, இது ஆசீர்வாதம் இல்லாத வீடுன்னு சொல்லி மற்றவங்க சொல்ற மாதிரி மாறிடும். அப்பேற்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளத்தான் அன்றைக்கு கானாவூரிலே நடந்த அந்த கல்யாண நிகழ்ச்சியிலே ஒரு குறைவு வந்தது. எல்லாரும் இருந்தாங்க, சீஷர்கள் இருந்தாங்க, இயேசு இருந்தாரு, தாயாகிய மரியாள் இருந்தாங்க, திரளான உறவுகள் வந்து இருக்கிறாங்க, திரள் கூட்டம் அதிகமாக 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 திராட்சை ரசம் பரிமாறப்படும் பொழுது ஒரு குறைவு அங்கே வருகிறது. பெரியவங்க என்ற அடிப்படையிலே மரியாள் கிட்ட போய் சொல்றாங்க, அம்மா திராட்சை ரசம் இல்லை, தீர்ந்து விட்டது. ஏன் சொன்னாங்க? இந்த அம்மா கிட்ட போயிட்டு உடனடியாக அதுக்கு வேண்டிய சொல்யூஷனை அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு சொன்னார்கள். ஆனால் என்ன நடந்தது? திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்ற செய்தி கேட்டவுடன் அந்த அம்மா சொன்ன வார்த்தை, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இயேசுவை பார்த்து கரம் நீட்டி விட்டார்கள். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். You just follow what he say. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அதன்படி நீங்க செய்யுங்க என்று அந்த அம்மா சொல்லிட்டாங்க. இயேசுவிடம் போகிறார்கள். இயேசு என்ன சொல்கிறார்? உங்களிடத்திலே என்ன இருக்கிறது? இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, நீ கேள்விக்குறியோடு அமர்ந்திருக்கிறல்ல, கண்ணீரோடு வேதனையோடு, என்ன செய்வேன், என்னால கட்ட முடியல, என் பிள்ளைகளுக்கு திருமணத்தை செய்து வைக்க முடியல, என்னால் வீடு கட்டப்பட முடியல, என் குடும்பத்தை நடத்த முடியல, வருமான குறைவு, போராட்டமுள்ள வாழ்க்கை, கலக்கத்தோடு அமர்ந்திருந்து இந்த சத்தியத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் கேட்கிற உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? அன்னைக்கு அவங்க சொன்னாங்க, என்கிட்ட வெறுமையான கற்சாடி, தண்ணி இல்லாத கற்சாடி, ஒரு 6 கற்சாடி இருக்குது, வெறுமையான கற்சாடி. அந்த கற்சாடிய, அந்த வெறுமைய தண்ணீரால நிரப்புங்க. தேவைப்பட்டது ரசம். ஆண்டவன் நிரப்ப சொன்னது வெறும் தண்ணியால. இங்க நீங்க நல்லா யோசித்து பார்க்கணும். தண்ணியால நிரப்பிங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கணும்? ஆண்டவரே திராட்சை ரசத்தை கொண்டு வர சொல்லி நல்லா பிழிங்கன்னு சொல்லி சர்க்கரையை கொட்டி அது ஜூஸ் எடுத்து என்னென்ன பிளான் பண்ணி சீக்கிரமா செய்யுங்க அப்படி சொல்லியிருக்கணும். இதுதான் எல்லாரும் எதிர்பார்த்த காரியம். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கன்னு சொல்லி என்ன எதிர்பார்த்திருப்பாங்க? சீக்கிரமா கமெண்ட் பண்ணிருப்பாரு, திராட்சை ரசத்தை வண்டியா கொண்டு வந்து இறக்கி இருப்பாங்க, சீக்கிரமா பிழிஞ்சு எடுங்க, சர்க்கரையை கொட்டுங்க, ஜூஸ் தயார் பண்ணுங்க, எல்லாருக்கும் கொடுங்க. இதுதான் எல்லாருடைய மைண்ட்ல அன்னைக்கு வந்திருக்கும். இவர் என்ன சொல்றாரு? உங்ககிட்ட என்ன இருக்குது? 6 கற்சாடி இருக்குது. ஒன்னும் 2 3 குடம் தண்ணி பிடிக்கக்கூடிய கற்சாடி எல்லாத்தையும் ஃபில் பண்ணியாச்சு தண்ணியால. இப்ப எல்லாரும் என்ன எதிர்பார்த்திருப்பாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஓகே,
தண்ணியால நிரப்பியாச்சு. அடுத்து என்ன பண்ணுவாரு? கிரேப் கொண்டு வர சொல்லுவாரு, திராட்சை கொண்டு வர சொல்லுவாரு. பிழிந்து சாறு எடுத்து அதோடு கூட கலந்து சர்க்கரை கலந்து சீக்கிரமா குடிக்க கொடுப்பாரு. இதுதான எல்லா மக்களுடைய நிலவுல வந்திருக்கும். ஆனா என்ன செஞ்சாரு? தண்ணீரால் சாடியை நிரப்ப சொன்னார், நிரப்பினார்கள். அடுத்தது என்ன சொல்வாரு உங்களுக்கு தெரியும், திராட்சை பழத்தை கொண்டு வாங்கன்னு சொல்வாரு. அப்படி சொல்லி யோசனை நிற்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இதை நீங்கள் முண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்திலே கொடுங்கள். ஏயா தண்ணி கொடுத்தே ஒரு நம்ம கூப்பிட்டோம், அது நமக்கு தெரியாதா? தண்ணி ஊற்றி குடிக்க நமக்கு தெரியாதா? ஜூஸ் காலி ஆயிடுச்சு, தண்ணி குடிங்க, இது நமக்கு தெரியாதா? தண்ணி ஒரு ஊத்த சொல்லிட்டு என்ன சொல்றாரு? பந்தி விசாரிப்புக்காரனிடத்திலே முண்டு கொடுங்கள். நான் நினைக்கிறேன் ஒரு ஹியூமன் பீயிங் நினைச்சு பார்ப்போம். அன்னைக்கு இயேசுநாதரை பார்த்து என்ன நினைச்சிருப்பாங்க எல்லாம்? சொல்லுங்க பாப்போம், என்ன நினைச்சிருப்பாங்க? தண்ணி கொடுக்கவா இவர் வந்தாரு, அது எங்களுக்கு தெரியாதா? தண்ணியை கொண்டு கொடுக்க சொல்றாரு, அது எங்களுக்கு தெரியாதா? கண்டிப்பாக நினைத்திருப்பார்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் ஒரு மாதிரி அவரை பார்த்துட்டு ஒரு மாதிரி அவனுங்க யோசித்துட்டு என்ன நினைச்சாங்களோ அதெல்லாம் பைபிள்ல எழுதல. ஆனா மொண்டு அவன் முள்ளும் பொழுது எப்படிதான் இருந்துச்சு? தண்ணியா தான் இருந்திருக்கும், ஏன்னா அவன் தான் ஊத்துறவன். மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்திலே அந்த கரம் மாறுகிறது, அந்த ஜாடி மாறுகிறது. அந்த கச்சாடியில இருந்த அந்த தண்ணீர் முள்ளப்பட்டு அந்த ஜாடி வழியாக அந்த மொண்டு கொடுக்கிற பாத்திரத்து வழியாக கை மாறும் பொழுது ஜனங்களுக்கு ஊற்றப்படுகிற வேளையிலே ஒரு பெரிய சேஞ்சிங் வருகிறது. என்ன தெரியுமா? ஊற்றப்பட்டது வெறுமையான தண்ணீர். நான் ஒரு அறிவியல் ஆசிரியர். According to the science, water is a tasteless, colorless and odorless. அறிவியல் பூர்வமாக தண்ணீருக்கு நிறம் கிடையாது, தண்ணீருக்கு மனம் கிடையாது, தண்ணீருக்கு சுவை கிடையாது. நீங்கள் யோசித்து பாருங்கள் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே. இதுல ஆண்டவர் ஒரு பவுடரை போட்டு கலக்கல, இல்ல திராட்சை ரசத்தை மிக்ஸ் பண்ணல, சர்க்கரை போட்டு கலக்கல, வெறுமையான தண்ணீரே. இந்த தண்ணிய ஆண்டவர் என்ன பண்றாரு? மொண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்திலே கொடுங்கள் என்று சொன்ன பொழுது எத்தனை கேள்விக்குறியோடு அதை மொண்டு கொடுத்தார்களோ தெரியாது, வேதத்தில் எழுதப்படவில்லை. ஆனால் வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, நிறமில்லாத தண்ணீர் நிறமாக மாறி இருந்தது, சுவையில்லாத தண்ணீர் சுவையாய் மாறி இருந்தது, மனமில்லாத தண்ணீர் மனமாய் மாறி இருந்தது, வெறுமையான தண்ணீர் ரசமாய் மாறி இருந்தது. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இதை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஒரு வெறுமையான தண்ணீரை ஆண்டவர் சுவையாய் மனமாய் ரசமாய் ஆண்டவர் மாற்றினார். எல்லாரும் வாங்கி குடிக்கிறாங்க. குடிச்ச உடனே ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னாக்க நல்ல கல்யாண சாப்பாடுலாம் நீங்க பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? நான் நான்வெஜ்ஜை பத்தி பேசல, வெஜிடேரியன் சாப்பாடை பத்தி நான் பேசுறேன். இப்ப ஆரம்பத்தில் முதல் பந்தில நல்ல சாம்பார் கெட்டியா இருக்கும். நேரம் கூட்டம் அதிகமாயிடும், சாம்பார் கொஞ்சம் லிக்விட் ஆகி கொஞ்சம் அப்படியே ரசம் மாதிரி மாறும், ரசம் கொஞ்சம் வெந்நீர் மாதிரி மாறும். இப்படி வழியே போயிட்டு இருக்கும் கூட்டம் அதிகமாக அதிகமாக. பந்திகள் அதிகமாக, கூட்டம் அதிகமாக சாப்பாடுடைய தரமும் பரிமாறப்படுகின்ற பண்டங்களும் குறைந்து கொண்டே வரும். இது இயற்கை. ஆனா கானாவூர் கல்யாணத்துல முதலில் பரிமாறப்பட்ட ரசத்தை காட்டிலும் பல மடங்கு சுவையுள்ளதாய், நிறமுள்ளதாய், மனமுள்ளதாய், சுவையுள்ளதாய் இருந்தது இரண்டாவதாக பரிமாறப்பட்ட ரசம். ஆம் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, வெறுமையான தண்ணீர் ரசமாய் மாறினது, நிறமில்லாத தண்ணீர் நிறமாய் மாறினது, மனமில்லாத தண்ணீர் மனமாய் மாறினது, சுவையில்லாத தண்ணீர் சுவையாய் மாறினது, வெறுமையான தண்ணீர் ரசமாய் மாறினது. ஆம், அந்த வீடே சந்தோஷப்பட்டது, மகிழ்ந்து களி கூர்ந்தது அந்த கூட்டம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய வெறுமையான வாழ்வு மாறும், குறைவுள்ள வாழ்க்கை மாறும், நிந்தைகளும் அவமானங்களும் மாறும், கடன் பிரச்சனையும் கண்ணீரும் மாறும்.
எதிர்காலத்தை குறித்தான கேள்விக்குறி மாறும். என்ன செய்வோம் என்கின்ற திடமில்லாத வாழ்க்கை மாறும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் திடமனதாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள். இந்த சத்தியத்தை கேட்கிற பிள்ளையே, நீ எதை இன்கம்ப்ளீட்டா விட்டிருக்கிறியோ, ஆண்டவர் சொல்றார் தீர்க்க தரிசனமாக, நீங்கள் திடமனதாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார். அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் துணையாய் இருக்கிறார். அவர் கூட இருக்கும் பொழுது குறைவு வருவது இல்லை. குறைவு வந்தாலும் அதை நிவர்த்தி செய்யும்படி கர்த்தருடைய கரங்கள் ஆயத்தமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் திடமனதாய் இருங்கள். திடமனதாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய ஊழியத்தின் பாதையில கூட நாங்களும் எத்தனையோ முறை திடனற்று பலனற்று தோய்ந்து போய் உட்கார்ந்திருந்த நிலைமைக்குள்ளே நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். நான் ஆசிரியராய் பணிபுரிந்தேன். நாங்கள் குடும்பமாக ஊழியம் செய்தோம். ஆனால் ஆண்டவருக்காக என் பணியை விட்டு வந்த பொழுது எத்தனையோ பாடுகளுக்குள்ளே கடந்து போனோம். கேள்விக்குரிய வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் கடந்து போனோம். பால் வாங்குவதற்கூட கஷ்டப்படுகிற நிலைமைக்குள்ளே நாங்கள் தள்ளப்பட்டோம். ஆனால் ஆண்டவரை மாத்திரம் நாங்கள் விடவில்லை. எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நிலைமை வந்த பொழுதும் ஆண்டவரை இறுக பற்றி கொண்டபடினாலே இன்றைக்கு எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் குறைவில்லாத நன்மையினாலே கர்த்தர்களை நடத்தி கொண்டு வருகிறார். காரணம், இந்த திடமனதின் ஆவியை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். பைபிள் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. காட்டிற்கே ராஜா சிங்கம், அது ஒரு கர்ஜனை கொடுத்தால் அந்த சிங்கம் முழங்கினால் போதும், காடு அதிரும். அந்த பயத்திலேயே எல்லா மிருகங்களும் அங்க இங்க ஓடி வரும் பொழுது சாதாரணமா உட்கார்ந்த இடத்துல இருந்து பிடிச்சு தான் பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்க வல்லமை கொண்டது சிங்கம். வேதம் சொல்கிறது, அந்த சிங்கத்தின் குட்டிகள் கூட பட்டினி கிடக்கும். ஆனா என்ன நம்பியிருக்க என் பிள்ளைகளை, என்ன நம்பியிருக்கிற என் தேவ பிள்ளைகளை நான் ஒரு நாளும் பட்டினி போட மாட்டேன், அவர்களை கைவிட மாட்டேன். ஆண்டவர் அருமையா சொன்னாரு, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது, நீங்கள் திடமனதாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் திடமனதாய் இருங்கள். எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். சூழ்நிலைகளை குறித்து கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் மீண்டும் 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 சொல்கிறார், எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள், நீங்கள் திடமனதாயிருங்கள். இன்னொரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 49வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மார்க் 10வது அதிகாரம் 49வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு உயிரோடு வாழ்ந்த நாட்களிலே பல பட்டணங்களுக்கும் கிராமங்களுக்கும் கடந்து போய் ஊழியம் செய்யும் பொழுது ஒரு தாயின் கற்பத்திலே குருடனாய் இருந்த அவன் இயேசுவை வல்லமையினாலே சுகம் பெற விரும்பினான். அநேகர் அவருக்கு சுகம் கொடுத்ததை அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். அவன் பிறவி கூடன், உலகத்தை பார்த்தது கிடையாது. சூரியன் சந்திர நட்சத்திரங்களை பார்த்தது கிடையாது. மரங்கள் செடிகள் கொடிகளை பார்த்தது கிடையாது. மிருகங்களை பார்த்தது கிடையாது. ஏன் அவனுடைய உருவத்தை கூட அவன் பார்த்தது கிடையாது. தாயின் கற்பத்தில் அவன் குருடனாய் பிறந்தவன். அவனுக்கு ஆசையெல்லாம் மற்றவங்கள மாதிரி, நான் உலகத்தை பார்க்க மாட்டேனா, எனக்கு ஒரு நார்மல் லைஃப் எனக்கு கிடைக்காதா, எல்லாரை போல இந்த உலகத்தை பார்த்து அனுபவிக்க எனக்கும் ஒரு நிலைமை வராதா என்ற ஏக்கத்தோடு நெடுநாளாய் காத்திருந்தான். ஒரு நாள் இயேசு அந்த பகுதியாக வருகிறார். திரளான கூட்டம் இயேசுவோடு கடந்து வந்ததுனால அந்த காலடி சத்தங்கள் நிறைய கேட்கிறது. உடனே கேட்கிறான், என்ன நிறைய சத்தம், காலடி சத்தம் கேட்கிறது, யார் வருகிறார்?
பக்கத்தில் உள்ளவங்க சொல்லியிருப்பாங்க, இயேசு வருகிறார், இயேசு வருகிறார் என்று அவன் காதில் எப்பொழுது கேள்விப்பட்டானோ உடனடியாக தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறான். அவன் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், let your mercy on me, oh son of David have mercy on me. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிட்டான். இத்தனை நாள் அவன் கூப்பிடுதல் வேற. நான் சொல்றேன், இத்தனை நாள் அவன் குருடனா இருந்து பிச்சை கேட்கறதுனால போறவங்களை பார்த்து, ஐயா அம்மா தாயே பிச்சை போடுங்க, நான் சாப்பிடல, எனக்கு கண்ணு தெரியாது, இதே ஸ்லோகம் தான் அவன் பிறந்ததுலேருந்து இத்தனை ஆண்டு காலங்கள், நான் குருட, எனக்கு கண்ணு தெரியாது, எனக்கு பிச்சை போடுங்க, எனக்கு சாப்பாடு கொடுங்க, எனக்கு பணத்தை கொடுங்க, இதைத்தான் அவன் தொடர்ந்து அவன் சத்தம், அவன் வாயிலிருந்து வந்த சத்தம். முதல்ல வேறு ஒரு சத்தம் அவன் வாயிலிருந்து வருகிறது. என்ன சத்தம் தெரியுமா? இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் அவன் வாயிலிருந்து வரக்கூடிய சத்தம், ஓ son of David have mercy on me. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு இறங்கும், என் தகப்பனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். இத்தனை நாள் கூப்பிட்ட சத்தத்தை பார்த்து எவனும் அவனை கண்டுக்கல. அவன் பிச்சைக்காரன அவனுக்கு உதவி சொல்லி எவனும் நினைக்கல. அவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமே சொல்லி அவனை தூக்கி விடல. அவன் போட்டிருக்கிற நாற்றம் எடுத்த வஸ்திரத்தை கலட்டி போட்டு ஒரு புது டிரெஸ் எவனும் அவனுக்கு வாங்கி கொடுக்கல. அவன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி யாரும் உதவி செய்ய முன்வரல. ஆனா முதல்ல அவன் இயேசுவை எப்ப நோக்கி கூப்பிட்டானோ வேதம் சொல்கிறது, அவனை கண்டு அநேகர் அவனை அதட்டினார்கள். இயேசுவை அவன் கூப்பிட்ட உடனே அதட்டானுங்க. அவன் அடக்கிக் கொள்ளவில்லை, அவன் அடக்கிக் கொள்ளவில்லை, தன் நாவை அடக்கிக் கொள்ளவில்லை, சத்தத்தை அடக்கிக் கொள்ளவில்லை. எதிர்ப்புகள் அதிகமாக வலுக்க நீ கூப்பிடாதன்னு சொல்ல இன்னும் அதிகமாகத்தான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். முன்னிலும் அதிகமாக கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் 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 என்று சொல்லி முன்னிலும் அதிகமாக கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தை ஆண்டவர் பார்த்தார். இயேசு நின்றார். இவன் கூப்பிட்ட சத்தம் போய்கொண்டிருந்த இயேசுவை நிற்க வைத்தது. இவன் கூப்பிட்ட சத்தம் அவர் காதுகளுக்குள்ளே போனது. இவன் கூப்பிட்ட சத்தம் சிந்தையிலே கிரியை செய்ய ஆரம்பித்தது. இவன் கூப்பிட்ட சத்தம் நடந்து கொண்டிருந்த கால்களை நிற்க வைத்தது. அப்படிதான் ஜெபமும் இருக்கணும். ஆண்டவருடைய காதுக்கு போகணும் அந்த ஜெபம். உன்னை நோக்கி பார்க்க வைக்கணும் அந்த ஜெபம். உன்னை விசாரிக்க வைக்கணும் அந்த ஜெபம். அதுதான் ஜெபம். இவன் கூப்பிட்ட சத்தம் இயேசுவை நிற்க வைத்தது, திரும்பி பார்க்க வைத்தது, பேச வைத்தது. என்ன நடந்தது? தன் சீஷர்களை அழைத்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்க போய் அவனை அழைச்சிட்டு வாங்க. சீஷர்கள் போய் சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கு தியானத்தின் பகுதி. சீஷர்கள் போய் என்ன பண்றாங்க? முதல் அவங்க சொன்ன வார்த்தை, அவங்க என்ன பண்றாங்க? நீங்க 46 இருந்து 52 வரை வாசிக்கும் போது ஃபுல் சாப்டர் இருக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்க? எழுந்திரு. முதலாவது என்ன சொன்னாங்க? முதல் வார்த்தை திடன்கொள். ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை என்னது? திடன்கொள் தான். ஆமா, முதல் வார்த்தை திடன்கொள். ஏன்? உன் வாழ்க்கைக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிட்டா. இயேசுவை அவனை கூப்பிட ஆரம்பிச்சிட்டார். அவனை அழைத்து வர சொல்லிட்டாரு. உன் கண்ணீரின் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. உன் வேதனை, உன் நிந்தை, உன் அவமானம், உன் குருட்டு வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. திடன்கொள், பி ஹாப்பி. இதான் அவன் சொன்னார். உன்னை அழைத்தது இயேசு. உன்னை அழைத்து வர சொன்னது இயேசு. உன் நிலைமை மாற போது பாரு, ஏன்னா கூப்பிட்டது இயேசு. முதலாவது அவர்கள் சொல்லி தேர்ச்சின வார்த்தை திடன்கொள். திடனற்று போயிருக்கிற எனக்கு ஒரு பார்வை கிடைக்காதா? மற்றவர்களைப் போல நான் வாழ மாட்டேனா? இந்த உலகத்தை நான் பார்க்க மாட்டேனா என்று எத்தனையோ ஆண்டுகளாய் ஏக்கத்தோடு கலக்கத்தோடு திடனில்லாத நிலைமைக்குள்ள இருந்த வாழ்க்கை ஆண்டவர் சொல்கிறார். முதலாக தம்முடைய சீஷர்கள் அவனை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை திடன்கொள். இரண்டாவது சொல்றாங்க, எழுந்திரு. உன் இருக்கிற இடம் மாறுது.
உன் சூழ்நிலை மாறுது, உன்னுடைய பொசிஷன் மாறுது, உன் சிச்சுவேஷன் மாறுது. நீ எழுந்திரு. இயேசு உன்னை அழைக்கிறார். இயேசு உன்னை அழைக்கிறார். திடன் கொள், எழுந்திரு. அவர் உன்னை அழைக்கிறார். ஆம், கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அந்த பெயரில் தான் எங்க ஊழியமே நாங்க வச்சிருக்கிறோம். கர்த்தர் அழைக்கிறார். இருந்த இடத்திலேயே மாற்றம் இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் உன்னை அழைக்கிறார். உன் சூழ்நிலை மாற, உன் குறைவு மாற கர்த்தர் உன்னை அழைக்கிறார். நீ திடமனதாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். திடன்கொள், எழுந்திரு. இயேசு உன்னை அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார்னு சத்தம் காதுல விழுந்த உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்கல. மனசுக்குள்ள திடன் வந்துருச்சு. இயேசு என்ன கூப்பிட்டாரா? ஒரு miracle going to be happen in my life. என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க போகிறது. நம்பிக்கை அவனுக்கு வந்துடுச்சு, திடன் அவனுக்குள்ள வந்துருச்சு. ரெண்டாவது சொல்றாங்க, எழுந்துரு. உடனே எழும்புறான். எழுந்த உடனே இயேசு உன்னை கூப்பிட்டான்னு சொன்ன உடனே அவர்கிட்ட போயிட்டு அப்படி பாதத்துல விழணும்னு சொல்லி அவனுக்கு ஆசை. எழும்பி உற்சாகமாய் ஓட நினைத்தவன் சற்று தன்னை யோசித்து பார்க்கிறான். தன்னை தொட்டு பார்க்கிறான். அங்கங்க கிழிஞ்சு போன Dress நாற்றம். மோந்து பார்க்கிறான், Dress நாறுது. தொட்டு பார்க்கிறான், அங்கங்க ஓட்டை கிழிஞ்சு போயிருக்கிறது. ஐயா, இத்தனை நாள் அதே Dress தானே போட்டிருந்தான். இத்தனை நாள் அந்த நாற்றம் எடுத்த இடத்துல தானே உட்கார்ந்து இருந்தான். இத்தனை நாள் நாற்றம் எடுத்த வஸ்திரத்தை தானே போட்டிருந்தான். கிழிஞ்சு போன வஸ்திரத்தை தானே போட்டிருந்தான். இத்தனை நாள் அதை குறித்து கவலையோ கேள்விக்குறியோ அவனுக்கு வரவில்லை. என்றைக்கு இயேசு அவன் வாழ்க்கையில வந்தாரோ அன்றைக்கு தான் தன் சரீரத்தை பார்க்கிறான், நாற்றத்தை பார்க்கிறான், கிழிந்து போன வஸ்திரத்தை பார்க்கிறான். என்ன நடக்கிறது? நாற்றத்தை உணர்கிறான், கிழிந்து போன வஸ்திரத்தை தொட்டு பார்க்கிறான். இந்த நிலைமையோடு என் இயேசுவிட நான் போக மாட்டேன் என்கின்ற எண்ணம் அவனுக்குள்ளே வருகிறது. அந்த கிழிந்து போன நாற்றம் எடுத்த அந்த வஸ்திரத்தை கலட்டுகிறான். கிழிந்து போன நாற்றம் எடுத்த வஸ்திரத்தை கலட்டுகிறான். எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்க்கும் பொழுது, கொஞ்ச நாள் இதை போட்டு இன்னைக்கு வெறும் உடம்பா எங்கயா போறான்? கலட்டி தூரமாய் எரிகிறான். அந்த நாற்றம் எடுத்த வஸ்திரம் எரியப்படுகிறது. இத்தனை நாள் அவனை போர்த்தி வைத்திருந்த, அவனை மூடி வைத்திருந்த அந்த நாற்றம் எடுத்த வஸ்திரம், அவனை கட்டி வச்சிருந்த, அவனை மூடி வச்சிருந்த கிழிந்து போன வஸ்திரம், அவனை மூடி வச்சிருந்த, அவனை கவர் பண்ணியிருந்த அந்த நாற்றம் எடுத்த வஸ்திரம் கலட்டப்படுகிறது, தூக்கி எறியப்படுகிறது. தூரமாய் போய்விட்டது. நாற்றம் எடுத்து கிழிந்து போன அந்த வஸ்திரம் தூரமாய் போன பிற்பாடு இயேசுவிடம் போய் அவன் இருக்கிறான். இயேசு அவனை பார்த்து கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் அவனை பார்த்து கேட்ட கேள்வி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? பிரியமானவர்களே, எப்பொழுது நாற்றம் எடுத்த வஸ்திரம், கிழிந்த வஸ்திரம் கலட்டி தூரமாக எரியப்பட்டதோ இயேசு பேசுகிறார் பாருங்கள். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட இன்னைக்கு எத்தனை நாற்றம் எடுத்த வஸ்திரங்கள், எத்தனை கிழிந்து போன வஸ்திரங்கள், சிந்தையிலே, சுபாவத்திலே, யோசனையிலே, நடையிலே, பேச்சிலே, பார்வையிலே, தம்முடைய அனுதின வாழ்க்கையிலே எத்தனை கிழிந்து போன நாற்றம் எடுத்த காரியங்கள் கலட்டி தூரமாய் போடு கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு நம்மை பார்த்து கேட்பார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவன் சொன்னான், நான் பார்வை அடைய வேண்டும் என்று அவன் சொன்னான். I want to see. நான் பார்க்க வேண்டும், நான் பார்வையடைய வேண்டும் என்று அவன் சொன்னான். இயேசு சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ என்று சொன்ன அடுத்த நிமிடமே அவனுடைய கண்களிலே பார்வை பெற்றான். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இத்தனை ஆண்டு காலங்கள் பார்வை இல்லாதவனாய், நாற்றம் எடுத்த வஸ்திரம் தரித்தவனாய், கிழிந்து போன வஸ்திரம் தரித்தவனாய், நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், வாழ்க்கையில மாற்றம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு அவனுடைய வாழ்க்கையில இயேசு வந்த பொழுது ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அவன் இருதயம் திடன் கொண்டது. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில கூட இவனை போன்ற ஒரு நிலைமை இருக்கிறதா? எதை குறித்தாலும் கேள்விக்குறி,
ஒரு முன்னேற்றமும் இல்லை. எல்லாவற்றிலும் தடை, எல்லாவற்றிலும் பிரச்சனை, எல்லாவற்றிலும் போராட்டம், எல்லாவற்றிலும் ஒரு கட்டு. என்னால் ஒன்றும் சாதிக்க முடியல, என்னால் ஜெயம் பெற முடியல. எதை கை வைத்தாலும் ஒரு போராட்டம் வருகிறது, எதை கை வைத்தாலும் தடை வருகிறது, எதிலே கை வைத்தாலும் ஒரு பிரச்சனை வருகிறது. என்னால் எழும்ப முடியவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் வஸ்திரத்தை கழட்டு. அப்படி என்று சொன்னால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத உன்னுடைய கிரியைகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத யோசனைகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத திட்டங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத பேச்சு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத பார்வை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்பாடுகள் எல்லாவற்றையும் நீ மாற்று. கலட்டி தூரம் எரிந்து விடு கர்த்தருடைய பிள்ளையே. கர்த்தர் உன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். வேதம் சொல்கிறது, நீங்கள் திடமனதாயிருங்கள். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் திடமனதாயிருங்கள். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த சத்தியத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் திடமனதாயிருங்கள், கலங்காதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்வது அதிக நிச்சயம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆவியானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லிற ஆண்டவரே. அப்பா, உமக்கு கோடி கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த உபத்திரவத்தின் காலத்திலே ஜீவிக்கிற எங்களுக்கு நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொன்ன வார்த்தைகளை ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரரை மறைத்து நீ பேசின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு வேதத்தில் அநேக பிள்ளைகளை பார்த்து, யோசுவாவை பார்த்து, குருடரை பார்த்து திடன் கொள் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில சோர்ந்து போய் இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தினால திடன் கொள்ளும்படியாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா? இந்த திடன் என்கிற அந்த வார்த்தை உடைய பிள்ளைகளுக்குள்ள கடந்து போக வேண்டுமா? ஜெபிக்கிறார் ராஜா. ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. பாடல்களை ஆசீர்வதித்த தேவன், செய்தியை ஆசீர்வதித்த தேவன் அல்லவா? ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். கண்ணீரோடு ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டிருப்பார்களானால் என் தேவனே, திடன் கொண்டு அந்த கண்ணீர் துடைக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா? ஜெபிக்கிறோம். குறைவுகளோடு இந்த சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருப்பார்களானால் இயேசுவின் நாமத்தில் அந்த குறைவுகளை நீர் மாற்ற வேண்டுமா? ஜெபிக்கிற ராஜா. பலவீனத்தோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பார்களானால் இயேசுவின் நாமத்திலானது பலவீனம் மாற கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா? ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, கேள்விக்குறியான வாழ்க்கைகளை கர்த்தர் நீர் மாற்ற வேண்டுமா? ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் ஆண்டவரே, குறைவுகளை மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளையில ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றி ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய், உடைய வார்த்தையினாலே தேற்ற வேண்டுமா? ஜெபிக்கிற ஐயா. நீர் கல்வாரி சிலுவையினாலே எல்லாவற்றையும் நீர் ஜெயித்தீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. இந்த உலகத்திலே நாங்கள் திடமனதாய் இருந்து உமக்கென்று ஒரு வாழ்க்கை வாழ என் தேவன் உதவி செய்ய வேண்டுமா? ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த நெருக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற வேண்டுமா? ஜெபிக்கிறோம். சபையில ஆராதிக்கக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் உண்டு பண்ண வேண்டுமா? ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க ராஜா. பிள்ளைகளுக்குள்ள சமாதானம், கணவன் மனைவிக்குள்ள சமாதானத்தை ஊற்ற வேண்டுமா? ஜெபிக்கிற ராஜா. குடும்பங்களில ஆண்டவர் ஒரு மனதின் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. குடும்பங்களிலே குறைவுகள் எல்லாம் கிறிஸ்தியஸின் மகிமைக்குள்ள நிறைவாய் மாற்றுங்க. அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளின் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்ற வேண்டுமா? ஜெபிக்கிறோம். ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஊழியத்தை இன்னும் பெருக செய்ய வேண்டுமா? ஜெபிக்கிறோம். இதற்காய் பிரயாசப்படுகிற பிள்ளைகளை, இந்த ஊழியத்திற்காய் ஆண்டவரே செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய், அவர்களை பலப்படுத்த வேண்டுமாய், இன்னும் ஒன்று ஊழியத்தை தாங்க அவர்களை கிருபைகளை கர்த்தர் கொடுக்க வேண்டுமா? ஜெபிக்கிற ராஜா. ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. அப்பா, ஊழியக்காரரை ஆசீர்வதிங்க.
அவரை பலப்படுத்துங்க. இந்த ஊழியங்கள் பல தேசங்களுக்கு எடுத்து சென்று உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சத்தியத்தின் வேலையில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால திடன் மனது உண்டாக வேண்டுமா ஜெபிக்கிறேன். கலக்கங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. அப்பா, துக்கங்களை மாற்றுவீராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறு என்று சொன்னீர் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளின் துக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால சந்தோஷமாய் மாற கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறார் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு ஆயத்தமாய் காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. புத்தியுள்ள ஸ்திரீகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. கரைதரற்ற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. பரிசுத்த மனவாட்டிகளாய் மாற்றுங்க. என் தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் மாற்றுங்க அப்பா. பின்னிட்டு போகாதபடி கலப்பிய கை வைத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நோக்கி கடந்து வர கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க, எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு கோடி கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எங்களை காத்து கொள்ளுங்கப்பா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். இம்மட்டமா எங்களை நடத்துகிற தேவன் இனியே நடத்துங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி போடுங்க. உலகத்தில் இருக்கிற கலக்கங்களை கர்த்தர் மாற்றி போடுங்க. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறி என்று சொன்னீர் ஆண்டவரே. தேசம் பயத்தினாலே கலக்கத்தினாலே நிறைந்திருக்கிறது ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரிக்கிற மகிழ்ந்து கலிகூறுகிற தேசமாய் என் தேவன் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நான் இந்த கண்ட மக்களிடத்தில் இருக்கிற தேசத்தில் இருக்கிற எல்லா பாவ சாப கட்டுகளை உடைத்து போட்ட ஆண்டவரே. இந்த ரத்தத்தை ஊற்றி ஆண்டவரே, இந்த வைரஸ்ல இருந்து பரிபூர்ண விடுதலை கர்த்தர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்தை ஆசீர்வதிங்க. நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க. இந்த நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. எங்களை தொடர்ந்து நடத்துங்க. உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்முடைய மேல பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இந்த நேரலை நிகழ்ச்சி மூலமாய் இதில் பங்கு கொண்ட ஒவ்வொரு மக்களோடும் குடும்பங்களோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் இருந்து காத்து வழி நடத்துவதாக. ஆமென். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் காலையிலே இன்றைய வேத சத்தியம் நிகழ்ச்சி நம்முடைய ஊழியத்தின் மூலமாய் நடந்து கொண்டிருக்கிறது. அதிகாலையில் உங்களுடைய செல்போனுக்கும் உங்களுடைய கம்ப்யூட்டருக்கும் இந்த வார்த்தைகள் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. நீங்க ஃபேஸ்புக்ல போய் என் பேரை டைப் பண்ணாவே பிரான்சிஸ் விஜயேந்திரன் நீங்க ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல நீங்க டைப் பண்ணாவே எங்களுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கர்த்தருக்குள்ளே கலிகூர்ந்து மகிழும்படி இயேசுவின் நாமத்திலே அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.